ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேடம் தான் வந்து நம்ம வீடியோவில் ஹைலைட்டாக இருக்க போகிறாங்க. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறாங்க. ஸோ நியூ பார்ன் பேபியை எப்படி வந்து குளிக்க வைக்க போகிறோம், அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் என்ன வீடியோஸ்லாம் போடுறேனோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் ஃபீட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லாவே முழிச்சிட்ருக்காங்க. இந்த டைமில் வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன். நான் வந்து செக்கு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கிட்டில் வந்து பேபி ஆயில் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு அது செட் ஆகலைன்றதுனால நான் அதை யூஸ் பண்ணலை. லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். செக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் திக்காக வேறு இருக்கும். ஸோ நியூபார்ன் பேபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணுறது வந்து 3 கிலோவுக்கு மேலே இருந்தால் மட்டுமே வந்து ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வந்து பண்ணக்கூடாது. அதாவது 4 வீக்ஸ் வரைக்கும் வந்து ஆயில் மசாஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சளி பிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் வந்து ஆயில் மசாஜ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டரே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனாலே வந்து நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறேன். அதுவும் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா 3 கிலோவுக்கு மேலே இருக்கணும், இருந்தால் மட்டுமே வந்து ஆயில் மசாஜ் பண்ணுங்கள். ஆயில் மசாஜ் பண்ணுறதால பார்த்திங்கன்னா பேபிக்கு வந்து நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே வந்து போகும். கை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களுக்கு அந்த உருவி வந்து தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த கை கால் எல்லாமே வந்து வலிக்கும். அதனால வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாடி கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து ஆயில் மசாஜ் பண்ணி வந்து குளிக்க வைக்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஃபேஸில் வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள், மைல்டாக பண்ணுங்கள். ரொம்ப வந்து அழுத்துனீங்கன்னா ரொம்ப பிங்க் கலரில் மாறிடும் ஸ்கின் எல்லாமே. பிறந்த குழந்தை இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் பேபியோட ஸ்கின்னு. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், கைக்கு காலுக்கு எல்லா இடத்துக்குமே பண்ணுங்கள். ஸோ கால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலோட பெண்டிலெல்லாம் வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். காலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வந்து மசாஜ் கொடுங்க. ஏன்னா வந்து பெண்டாக வச்சுருக்கிறதுனாலே கொஞ்சம் வலிக்கும். பேபிஸ் வந்து அப்படி தான் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மசாஜ் பண்ணும்போதும் சரி, குளிக்க வைக்கும் போதும் சரி, கால் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வந்து தண்ணி ஊற்றுவாங்க. மசாஜும் வந்து அப்படி தான் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து குளிக்க வச்சுடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. குப்புற படுக்க போகிறது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. நீங்கள் இந்த மாதிரி சாரீஸு நைட்டி அந்த மாதிரி வந்து போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சென்டரில் வந்து போட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. நான் போடும்போது வலிக்கி போயிருந்தேன், அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணேன். அவ்வளோதான், பாடி மசாஜ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரெடியாக இருக்காங்க குளிக்கிறதுக்கு. மசாஜ் பண்ணி 1 மினிட் ஆர் 2 மினிட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து குளிக்க வச்சுடுங்க. உடனே தண்ணி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, நார்மல் சூடில் தான் இருக்கான்ட்டு. வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கக்கூடாது. பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அவங்களால அது தாங்க முடியாது ஓவர் ஹீட்டாக இருந்தால். அதுவும் வந்து வெயில் டைம் இல்லையா, காலையில் ஏஞ்சோடனே வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுடுங்க. பேபி குளிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோவுமே வந்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சு, அதாவது கொஞ்சம் நார்மலாக வந்து ஆவி வந்த உடனே எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி வந்து வளவி வந்து ஊற்றக்கூடாது. ஒரு 6 மந்த் வரைக்குமே அவங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையுமே அவ்வளோ தண்ணியுமே வந்து நீங்கள் ஹீட் பண்ணி ஆற வச்சு தான் அவங்கள வந்து குளிக்க வைக்கணும். பேபிஸை குளிக்க வைக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 11:30க்கு மேலே வந்து குளிக்க வைக்கலாம். அது வந்து உச்சி வெயிலில் வந்து குளிக்க வைக்காதீங்க. 12 to 1 வந்து குளிக்க வைக்காதீங்க. 1:30 வரைக்குமே வந்து குளிக்க வைக்கக்கூடாது. அது ஏன்னு தெரில, சொல்லுவாங்க உச்சி வெயிலில் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு. அது எதனாலன்னு தெரியல, ரீசன் தெரிஞ்சால் நான் சொல்வேன். மேபி வந்து ஹீட் ஆகிடக்கூடாதா, அதனால் கூட ரீசன் இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1:30லேருந்து 3 வந்து குளிக்க வைங்க. ஈவினிங் டைம் கூட வந்து மோஸ்ட்லி ஒரு சில பேர் வந்து குளிக்க வைப்பாங்க. உங்களுக்கு வந்து குளிக்க வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வந்து பாட்டி அம்மா யாராவது இருந்தாலும் வந்து பெட்டராக தான் இருக்கும். ஒரு சில பேர் வந்து சிங்கிளாலாம் வந்து குளிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து மைல்டாக வந்து தண்ணி ஊற்றுங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து உருவி வந்து ஊற்றுவாங்க. கை கால் எல்லாமே வந்து நல்லா அழுத்தி ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றுறதும் நல்லது தான், நம்ம பாட்டி அம்மா பண்ணுறதும் நல்லது தான். நான் பேசிக்காக வந்து குளிக்க வைக்கிறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஸோ நியூபார்ன் பேபி வந்து பார்த்துக்கணுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக குளிக்க வைங்க. நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். கைக்கு காலுக்கு 2 வாட்டி வந்து நான் சோப்பு போடுறேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வந்து 2 வாட்டி வந்து சோப்பு போட்டு குளிக்க வச்சா தான் அந்த ஆயில் வந்து போகும். இந்த மாதிரி வந்து காலெல்லாம் மடக்கி கையெல்லாம் மடக்கி வந்து தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும். கை கால் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வந்து தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம பாட்டியும் சரி அம்மாவும் சரி வந்து குளிக்க வைப்பாங்க. அடுத்து வந்து பேக் சைடில் வந்து சோப்பு போடும்போது அவங்களோட தலையை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து திருப்பி வச்சுடுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அவள் வேறு வந்து தலையை வந்து அடிக்கடி தூக்கிட்டே தான் இருப்பாள். அது ஏன்னே தெரியல, தோலில் போட்டால் கூட தலையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுட்டே இருப்பாள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து பேபிஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றுங்க. கால் இடுக்கல, அப்புறம் வந்து பேக் சைடில் எல்லாத்துக்குமே வந்து சோப் போடுங்க. நான் வீடியோக்காக எடுக்கிறதுனால அவளுக்கு நான் பேண்ட்டி போட்டு விட்ருக்கேன். நார்மலாக வந்து குளிக்க வைக்கும் போது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிகிட்டே வந்து குளிக்க வைங்க. எல்லா இடத்துலையும் வந்து சோப்பு போட்டு குளிக்க வைங்க. தண்ணிலாம் வந்து எல்லா இடத்துலையுமே ஊற்றணும். இந்த மாதிரி வந்து கை வச்சு வந்து இந்த மாதிரி கை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி பேக் சைடில் வந்து பெண்ட் பண்ணி ஊற்றுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி வந்து தூக்குவோம் இல்லையா, அதனால் வந்து கை வந்து அவங்களுக்கு வலிக்கும். அதனாலே வந்து பேக் சைடில் வச்சு தண்ணி ஊற்றணும். அடுத்து பார்த்திங்கன்னா தலைக்கு தான் வந்து ஊற்ற போகிறேன். இவ்வளோ நேரம் வந்து அவங்க அழலை. தலைக்கு வந்து ஊற்றும் போது பார்த்திங்கன்னா குப்பரை வச்சு ஊற்றுவாங்க, இல்லைனா வந்து தலையில் வந்து கை வச்சுப்பாங்க. 2 பேர் ஊற்றுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். குப்பரை வச்சு ஊற்றுறதா இருக்கட்டும், கை வச்சு ஊற்றுறது. சிங்கிளால் வந்து ஊற்றும் போது இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து தனியாக வந்து குளிக்க வைக்கவே முடியும். பட் தலைக்கு குளிக்க வைக்கும் போது ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மூக்கில் வாயிலெல்லாம் வந்து தண்ணி போயிடவே கூடாது. ஸோ அதனால தான் வந்து 2 பேர் வந்து குளிக்க வைப்பாங்க. நீங்கள் தலைக்கு வந்து தேய்க்கும் போது கொஞ்சம் மைல்டாக வந்து கை வச்சு வந்து தேய்ங்க. பிகாஸ் அந்த தலையில் வந்து அழுக்கு வந்து அப்படியே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கூட வந்து நீங்கள் ஹெட் பாத் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. அடிக்கடி வந்து பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து தலையை வந்து கொஞ்சம் சுரண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் அழுக்கு வந்து வந்துடும். அதுக்காக வந்து ரொம்ப வந்து அழுத்தி பண்ணக்கூடாது. ஸோ நான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து வச்சு வச்சு எடுத்துடுங்க. ஸோ ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றாதீங்க. ஓரளவு வந்து ஷாம்பு போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கையாலேயே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் சடனாக வந்து தண்ணி ஊற்றும் போது குழந்தைங்களாம் வந்து எகிருவாங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணணும் தலைக்கு ஊற்றும் போது மட்டும். முக்கியமாக வந்து அந்த ஃபேஸ்க்குள்ளே வந்து தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து வந்து ஃபேஸ்க்கு தான் வந்து சோப்பு அப்ளை பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அந்த கண்லேயும் வந்து சோப்பு படக்கூடாது, மூக்குலேயும் சோப்பு படக்கூடாது. ஸோ சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த மூக்கு வாய் மட்டும் கொஞ்சம் வந்து சோப்பு வந்து மைல்டாக அப்ளை பண்ணுங்கள். சைட்லலாம் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றும் போதுமே வந்து ஃபுல்லாக நம்ம கை ஃபுல்லாக எடுத்து வந்து தண்ணி ஊற்றவே கூடாது. திடீர்னு சடனாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து மூச்சு இழுக்கும் போது சடனாக அந்த தண்ணியும் வந்து சேர்த்து இழுத்துடுவாங்க. சளி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனாலே வந்து இந்த மாதிரி சைடில் வந்து வச்சு வச்சு தண்ணி வந்து அவங்களுக்கு தொட்டு தொட்டு எடுங்க. நல்லா வந்து பேபி வளர்கிற வரைக்கும் இதே மாதிரி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா பாப்பா வந்து குளிக்க வச்சுட்டேன். தண்ணி வந்து நீங்கள் அதிகமாகவே வச்சு வந்து ஊற்றுங்க. நான் நிறைய தான் தண்ணி வச்சேன். என் பையன் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டான் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தலையை சுற்றி 3 வாட்டி சுற்றி வந்து தண்ணி ஊற்றுவாங்க. அது எதுக்குன்னே தெரில. நானும் அதே மாதிரியே பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான். வந்து பக்கத்துலேயே வந்து துண்டு வச்சுக்கோங்க. உடனே வந்து பேபியை வந்து தொடச்சிடுங்க. குளித்த உடனே உடம்பு வலிலாம் போயிடுச்சு போல் இருக்குது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. அவ்வளோதான். மேடம் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. தலைமுடிலாம் வேறு வந்து குச்சி குச்சா வேறு நிற்கிது ஹெட் பாத் பண்ண உடனே. இப்போ வந்து அவங்க தூங்க போயிடுவாங்க. நல்லா வந்து மேக்கப்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க தூங்கிறதுக்கு. தூக்கம் வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தூங்கிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி பேபி டிப்ஸ் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் பார்த்து வெப்சைட்டில் பார்த்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.